தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்களை அளிக்க 43,000 ரூபாய் கேட்டு கடையநல்லூர் நகராட்சி சார்பில் கடிதம் அனுப்பப்பட்ட விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் தென்காசி அருகே உள்ள கடையநல்லூர் நகராட்சியில் பல்வேறு திட்டப்பணிகளில் முறைகேடுகள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அப்துல் காதர் என்பவர் கடந்த ஆண்டு நகராட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் நகலை கேட்டு விண்ணப்பித்திருந்தார். இதற்கு கையெழுத்து சரியில்லை என முதலில் பதில் கடிதம் அனுப்பிய நகராட்சி நிர்வாகம் பின்னர் தீர்மானத்தை வழங்க பணம் கேட்டு மற்றொரு கடிதம் அனுப்பியுள்ளது. மொத்தம் 437 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் ஒரு தீர்மானத்திற்கு 100 ரூபாய் வீதம் மொத்தம் 43,700 ரூபாய் பணம் கொடுத்தால் தீர்மானங்களை அனுப்புவதாகவும் அந்த பதில் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் அளிக்க ஒவ்வொரு தாளுக்கும் 2 ரூபாய் மட்டுமே கட்டணமாக பெற வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கூடுதல் கட்டணம் கேட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக காங்கிரஸ் பிரமுகர் அப்துல் காதர் தெரிவித்தார். தேர்தல் நடக்காதனால மக்கள் பல இன்னல்களுக்கும் பாதிப்புகளுக்கும் உள்ளாயிருக்காங்க. அதில் என்ன நடந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிற விதமாக தீர்மானங்களை கேட்டிருந்தோம். அதுக்கு சரியான முகாந்திரம் இல்லாமல் பதில் சொல்லாமல் காலம் தாழ்த்திட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆர்டிஐங்கிறது சாமானிய மக்களுடைய ஆயுதமாக இருக்கிற நேரத்தில் இதை குழி தோண்டி புதைக்கிற விதமாக இவங்களுடைய பதில்கள் இருக்குது. நகராட்சி நிர்வாகம் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து சரியான பதிலை கொடுக்கலன்னா மாவட்டம் தழுவிய போராட்டத்தை இளைஞர் காங்கிரஸ் நிச்சயமாக அறிவிக்கும். இதனிடையே இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கடையநல்லூர் நகராட்சி ஆணையர் பவுன்ராஜை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு ஒரு தீர்மானத்தின் தகவலை வழங்க 100 ரூபாய் கட்டணம் வசூலிப்பது என நகராட்சி கூட்டத்தில் ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் அதன் அடிப்படையிலேயே கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் கூறினார். தமிழகத்தில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்தியது தொடர்பாக பொது வாக்கெடுப்பு நடத்த தயாரா என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் சவால் விடுத்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் 5 லட்சம் பேர் வேலை இழந்துள்ளதாக தெரிவித்தார். முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருந்து வரும் காலத்தில் விஷன் 2023 திட்டத்தில் 2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்க வேண்டும் என்றும் ஆனால் இதுவரை 2 ரூபாய் கூட செலவிடவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் ஊழல் இருப்பதாகவும் தமிழகத்திற்கு வரவேண்டிய 25,000 கோடி ரூபாய் முதலீடு ஊழல் காரணமாக வேறு மாநிலங்களுக்கு சென்றுவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இவருடைய ஆட்சியில் தான் வளர்ச்சிக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக இவர் ரொம்ப பெருசாக பேசுகிறார், வாய்கழிய பேசுகிறார். அவரது ஆட்சியில் பெருகியது வளர்ச்சியா அல்லது ஊழலா என்பது குறித்து பொது வாக்கெடுப்பு நடத்த பழனிசாமி தயாரா? தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை கொண்டுவர காங்கிரஸ் உள்ளிட்ட 17 கட்சிகள் வலியுறுத்தும் நிலையில் இந்த கோரிக்கையை பாமகவும் ஆதரிப்பதாக அவர் கூறினார். 8 வழிச்சாலை திட்டத்தை கைவிடும் வரை பாமக தொடர்ந்து போராடும் என்று கூறிய ராமதாஸ் அண்ணா பல்கலைக்கழக விடைத்தாள் மறுமதிப்பீடு முறைகேடு குறித்து சிபிஐ தலைமையில் பல்துறை விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். ஈரோடு தொடர்ந்து நம் ஊரை சுற்றி 100 செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஈரோட்டில் பச்சப்பாளி பகுதியில் அமைந்துள்ள ஜபக்கூடத்தை இடமாற்றம் செய்யக்கோரி 500க்கும் மேற்பட்ட மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பச்சப்பாளி தொகுதியில் உள்ள ஜபக்கூடத்தின் வழியாக செல்வோரை மதமாற்றம் செய்யும் முயற்சியில் அந்த நிர்வாகிகள் ஈடுபடுவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து அந்த ஜபக்கூடத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் சென்னை 8 வழிச்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பேரணியாக சென்ற மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியினை சேர்ந்தவர்களை போலீசார் கைது செய்தனர். மேட்டுப்பாளையத்தை அடுத்த பெரியநாயக்கம்பாளையத்தில் வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட அந்த கட்சியினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதையடுத்து விவசாயத்தை காப்போம் ஜனநாயகத்தை காப்போம் என்ற தலைப்பில் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியினர் ஊர்வலமாக சென்றனர். அப்போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். திருவாரூர் அருகே பவித்ரமாணிக்கம் பகுதியில் உள்ள குளத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக மண் வெட்டப்படுவதாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மண்வெட்டும் பணிக்கு ஈடுபடுத்தப்பட்ட இயந்திரங்கள் மற்றும் டிராக்டர்களையும் அவர்கள் சிறைபிடித்தனர். நிகழ்விடத்திற்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக மண் வெட்டப்படாது என உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது.
நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் உள்ள காவிரி ஆற்றில் கரைபுரண்டு ஓடும் வெள்ளத்தில் மயூரநாதர் கோவில் யானை குளித்து மகிழ்ந்ததை பக்தர்கள் கண்டுகளித்தனர். தண்ணீரை உறிஞ்சி தன் மீது வாரி இறைத்தபோது பொதுமக்கள் மீது தண்ணீர் தூவானம் போல தெரித்தது. இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்ததுடன் தங்களது செல்போன்களிலும் படம் பிடித்து மகிழ்ந்தனர். விழுப்புரத்தில் குடியிருப்பு பகுதியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் உரக்கிடங்கு அமைக்க பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் நகராட்சியில் உள்ள மகாராஜபுரம் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் கழிவுநீர் கால்வாய், தெருவிளக்கு, சாலை வசதி, குடிநீர் என எந்தவித அடிப்படை வசதிகளும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் திடக்கழிவு உரக்கிடங்கை இங்கு அமைத்தால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் என அந்த பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மக்களின் கருத்தை கேட்காமல் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தினால் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அந்த பகுதி மக்கள் எச்சரித்தனர். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.